பிரைஸ் தி லார்ட். ஒரு வாலிப தம்பி என்ன பண்ணாருன்னா, ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டே இருந்தார். அப்போது அங்கே ரோட்டை தோண்டி போட்டிருந்தாங்க. இவர் என்ன பண்ணார், எட்டி பார்த்தாரு. அதை அப்படியே சறுக்கி குழிக்குள்ளே போயிட்டார். குழி வந்து அவன் ஹைட்டுக்கும் கொஞ்சம் மேலே. இவன் போய் எட்டி பார்த்ததுனால கடைசியில் என்னாச்சு, குழிக்குள்ளே விழுந்துட்டான். குழி ஃபுல்லாக சகதி. ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறான். அது ஒரு சாயங்கால நேரம், இருட்டிக்கிட்டே இருக்கு. அப்போ ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துன உடனே சில பேர் வந்து அவனை தூக்குனாங்க. தூக்கிட்டு உடனே என்ன பண்ணாங்க, அவனை பக்கத்தில் இருந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுடைய உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு வேற மாற்று துணி கொடுத்து அப்படியே அவனை வந்து அவன் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டாங்க. இதே மாதிரி தான் நம்மளும் பாவத்தில் விழுந்துடுறோம். பாவத்தை ஜஸ்ட் எட்டி பார்க்குறோம். நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எட்டி பார்க்குறோம். யூடியூபோ இல்லை நிஜ வாழ்க்கையிலோ பாவத்தை நம்ம ஃபஸ்ட்டு எட்டி பார்க்குறோம். எட்டி பார்த்தோன்னே அந்த பாவம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம அதை பார்க்குறோம். கெட்ட காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இல்லைன்னா வந்து தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோட கெட்ட வார்த்தைகள் பேச கற்றுக்குறாங்க பிள்ளைங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு பாவம், டிவி, லேப்டாப், ஏதோ ஒரு பாவத்துக்கு, இல்லை மனுஷங்களுடைய அன்பு, ஏதோ ஒன்றுத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்க்கப்படுறீங்க நீங்கள் அந்த பாவத்துக்கு. சரியா? அப்படி ஈர்க்கப்பட்டு கடைசியில் பாவம் என்கிற அந்த பெரிய படுகொலிக்குள்ள பிசாசு தள்ளி விட்டுடுறான். அதுலேருந்து எழும்புறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம தான் வாயை திறந்து கூப்பிடணும். அந்த குழிக்குள்ள விழுந்த தம்பி என்ன பண்ணா, ஹெல்ப் ஹெல்ப்னு கத்தனான். ஸோ நம்மளும் தாவீதின் குமாரனே மனம் இறங்குங்க, தாவீதின் குமாரனே மனம் இறங்குங்க, நான் இந்த பாவ செற்றில் விழுந்து கிடக்கிறேன், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் மீ அப்படி சொல்லிட்டு ஜீசஸ் கிட்ட, ஏசப்பா கிட்ட நம்ம வந்து ஹெல்ப் கேட்கணும். அப்போதான் ஏசப்பா ஓடி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம வாயே திறக்காம இந்த பாவமே எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு நம்ம இருந்தோம்னா கொஞ்ச காலம் அந்த பாவம் சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாவம் உங்களை வந்து படுகொலியில தள்ளுறதை நீங்க உணர்வீங்க. உங்களால இருக்கவே முடியாது. அந்த பாவம் உங்களை முற்றிலுமாய் கட்டி போட்டு விடும். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். அதனால இப்பவே ஏசப்போட கிருபைக்குள்ள வந்துருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, நான் பாவின்னு ஒத்துக்கணும். ஃபர்ஸ்ட் சிலர் வந்து பொறாமப்படுவாங்க. எல்லா கெட்ட கொலை செய்யறது தான் பாவம் கிடையாது. கோபப்படுறது பாவம், எரிச்சல் அடைகிறது பாவம், பொய் சொல்றது பாவம், கற்பழிக்கிறது தான் பாவம்னு கிடையாது. மற்றவங்களை ஏமாத்துறது பாவம், மற்றவங்களுடைய பொருளை அபகரிக்கிறது பாவம், மற்றவங்களை பற்றி பேசுறது பாவம். ஸோ நம்ம எல்லாருமே பாவிகள் தான், டெய்லியுமே பாவம் செஞ்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாவின்னு உணரணும். அந்த உணர்வை ஏசப்பா தான் கொண்டு வராங்க. நம்மளுடைய மனசாட்சியில் அந்த உணர்வு வேணும். பாவம் நம்ம பாவி அப்படிங்கிறது உணர்வு வேணும். அதுக்கப்புறம் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடணும். ஏசப்பா கிட்ட வந்துடணும். ஏசப்பா, தாவீதின் குமாரனே மனம் இறங்குங்க, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தத்துக்கு மட்டும்தான் வல்லமை இருக்கு. நம்ம பாவிகளா இருந்தா ஏசப்பா ஹெவனுக்கு கூட்டு போக முடியாது. நம்ம பரிசுத்தமாகி வேற ட்ரெஸ் போட்டாதான், பாவம் என்கிற அந்த அழுக்கான ட்ரெஸ்ஸை கலைந்து போட்டு பரிசுத்தம் என்கிற ட்ரெஸ்ஸை போட்டாதான் ஹெவனுக்கு கூட்டு போக முடியும். அதனால ஏசப்பா கிட்ட நம்ம வந்து பாவினி ஒத்துப்போம், நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு ஒத்துப்போம், பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு ஏசப்பா கிட்ட கேட்போம். அவருடைய கிருபைக்காய் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்ம அப்பா, நம்ம கேட்கறது எல்லாவற்றையும் செய்வார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அந்த பாவத்திலிருந்து விடுதலை செஞ்சிருவார். ஆனா நீங்க அந்த பாவம் செய்கிற இடத்துக்கு திரும்ப போகக்கூடாது. இனி பாவம் செய்யாது இருப்பாயாக என்று ஏசப்பா சொல்றாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.